நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். நான் உங்கள் சக்தி ராஜா. நாம் இப்போ ஆனி மாதத்தினுடைய பலாபலனை பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதத்தில் காலபுருஷ தத்துவப்படி மிதுனத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார், 3ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார். முதல்ல கிரக சஞ்சாரங்களை நம்ம பார்ப்போம். 15/6/2024 சனிக்கிழமை நவமி திதி, உத்திர நட்சத்திரம் காலை 5:47 இந்த சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறது. ஆனி மாதத்தினுடைய ஆரம்ப காலம் 17/7/2024 செவ்வாய்க்கிழமை வரைக்குமே இந்த ஆனி மாதம் 32 நாட்கள் இந்த சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து 12 ராசிக்கு எவ்வித பலன்களை அளிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மாதத்தில் புதன் பகவான் பெயர்ச்சி, சுக்கிர பகவான் பெயர்ச்சி, மாதத்தினுடைய கடைசியில் செவ்வாய் பகவான் மேஷத்திலேருந்து ரிஷபத்துக்கு வரக்கூடிய பயிற்சி, இந்த 3 கிரக பயிற்சிகளுமே இந்த மாதத்தில் ஆனி மாதத்தில் 12 ராசியினருக்கு எவ்வித சாதகம் எவ்வித பாதகம், எதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், எதெல்லாம் நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கணும், எப்படி நம்ம கிரகத்தினுடைய சாரம்சத்தை மேலே வெற்றி பெற வைக்கிறதுன்றதை நாம் பார்க்க இருக்கிறோம். 12 ராசிக்கு உண்டான ஆனி மாத பலன். ஆற்றல் மிகுந்த விருச்சிக ராசி நேயர்களே, இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ராசியாதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கார், ஆட்சி பெற்றிருக்கார். இந்த மாதத்தினுடைய கடைசி 7 நாட்களுக்கு முன்னாடி 7ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் வந்து குருமங்கள யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். மனைவியால் யோகம் கொடுக்கப்படும் மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. உங்கள் நண்பர்களால் ரெட்டிப்பு ஆதாயம் கிடைக்கப் போகிறது. கூட்டு நிறுவனம் செய்யக்கூடிய இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கெல்லாம் அற்புதமான மாதமாக இருக்கிறது. நான் இங்கே 2 பேரும் ஃப்ரெண்டு சார், நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி தான் இந்த தொழிலை பண்ணுறோம். இந்த மாதத்தினுடைய கடைசியில் உங்களுக்கு செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு யோகம் கிடைக்க போகிறது. கூட்டு தொழிலால் யோகம் போகிறது. அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் பயணிக்கக்கூடிய காலம் தொழிலுக்காக சிறு கடன்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது. அப்போ கடன் இல்லாமல் யார் சார் தொழில் பண்ணுறா? எல்லாருமே முதலாளி இல்லை. சிறு சிறு தொழில் பண்ணுறா, அன்றாட தேவைக்கு கூட கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ பேங்க் லோன் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே உங்களுக்கு அந்த லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்திருந்த பண வரவுகள் உங்களுக்கு ஏற்றம் தரும், தொழிலுக்கு வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமைகின்றது. 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகிறார் ஆனி 15 தேதிக்கு பிறகு. அப்போ ஜனன ஜாதகத்தில் ஆல்ரெடி வக்கரமாக இருக்குது. யாருக்கெல்லாம் சனி வக்கரமாக இருக்காரோ இப்போ சனி பகவான் வக்கரமாகும் காலம் உங்களுக்கு 200 மடங்கு யோகத்தை தரும். அந்த யோகத்தை எப்படி எடுத்துக்கலாம், எப்படி பெருக்கிக்கலாம் அப்படின்றதெல்லாம் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்தவித ஆலய பரிகாரங்களை மேற்கொண்டால் ரெட்டிப்பு வளர்ச்சியை நீங்கள் அடையலான்றதை தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், செஞ்சுக்கணும். 5ஆம் இடத்துல ராகு பகவான் 8/7/2024 பிறகு உத்திரட்டாதியில் வரார். உத்திரட்டாதியில் பாதத்தில் வரார், 4ஆம் பாதத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணும் காலம் காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது வெளிநாடு யோகங்களை தரும். உங்களுக்கு விருச்சிக ராசியில் வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு பணம், அந்நிய முதலீடு, அந்நிய செலாவணி, ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ், எவர்திங் பி சக்ஸஸ். உங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துக்கு போகும்போது நண்பர்களால் ஆதாயம், மனைவியால் ஆகும், கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாம் வெற்றி. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு யோகத்துக்கு பயிற்சி ஆகிறார், யோகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். கோணங்களில் கிரகங்கள் இருப்பது எப்போதுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்போ புதன் பகவானும் சுக்கிர பகவானும் கடகத்துக்கு வரும் காலம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய ஆரம்ப காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்றமிகும் காலம், தொழிலால் வெற்றி. குடும்பஸ்தானாதிபதிய குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து குருமங்கள யோகத்தை கொடுத்துட்டுருக்கார். உங்களுடைய ராசி ஆல்ரெடி குரு பகவான் பார்த்துட்டு இருக்கார். குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை பலப்படுத்துவார் அப்படின்னு தான் ஜோதிட நூல்கள் சொல்லப்படுது. உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களோட ராசி பலப்படுது. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுது, மன ஆரோக்கியம் மேம்படுது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு வலுவான நிலையை கொடுக்குற, சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சூரிய பகவானாக இந்த பகவான் அமைகிறார். வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கிறார். வழக்கிலிருந்து சமாதான பேச்சு உங்களுக்கு வெற்றியை தரும்.
உங்களுடைய வழக்குகளிலிருந்து வெற்றி பெற கோதுமை சார்ந்த உணவுகளை தானம் பண்ணுங்கள். தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரிய காயத்ரி மந்திரத்தை ஏதாவது இந்த ஆணி மாதம் முழுவதுமே நீங்கள் இவ்வளோ நாள் நான் சூரிய நமஸ்காரம் பண்ணவே இல்லை, இந்த மாதமாவது விருச்சிக ராசி நேயர்கள் 32 நாளைக்கு சூரிய நமஸ்காரத்தை கையில் எடுங்க. உங்களுடைய வழக்குகள் வெற்றி, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும், விபத்துகளிலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். தொழிற்கடன்கள் சுபகடன்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளை இந்த சூரிய பகவானுடைய நமஸ்காரம் உங்களுக்கு அற்புதமான பலாபலனை தரப்போகிறது. 11 கேது இருக்குது. 11 கேது இந்த விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தோம் அப்படின்னா 45 வயசுக்கு மேலே இருக்கா, ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கா அப்படின்னா இப்போ எல்லாமே டபுள் தொழிலாக பண்ண போகிறான். ரொம்ப நாளாக தொழிலே எனக்கு செட் ஆகலை, நான் ஒரு இடத்த மாத சம்பளம் தான் வாங்கியிருந்தேன், இன்னொரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுருந்தேன், இப்போ நான் தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் இந்த கேது 11 இருக்கக்கூடிய காலகட்டம். 45+ விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த கேது யோகத்தை செய்யக்கூடிய கேதுவாக அமைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு உள்ள யூனிஃபார்ம் போட்ட நேயர்கள் அத்தனை பேருக்குமே யோகம் சொல்லலாம். ஸ்டாஃப் நர்ஸுக்கு யோகம், மருத்துவருக்கு யோகம், டிரைவர்களுக்கு யோகம், அற்புதமான காலகட்டம். வாட்ச்மேனுக்கு யோகம், செக்யூரிட்டிக்கு யோகம். இந்த ஆணி மாதம் முழுவதுமே சீருடை சார்ந்த பணியாளருக்கு வெற்றிகள் குவிக்க போறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான மன வாழ்க்கை அமையப்போகுது சார் உங்களுக்கு. செவ்வாய் குரு சேர்ந்த மன வாழ்க்கை. உங்கள் கணவன் மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமானவனாகவும் நல்ல சம்பாத்தியம் மிகுந்தவனாகவும் சௌகரியமானவனாகவும் உங்களுக்கு சரியான பொருத்தமுள்ள கணவன் இப்போது காட்டி கொடுக்க போகிறார். இந்த காரகத்துவமான கிரகங்கள் நல்ல மனைவி காட்டி கொடுக்க போகிறார்கள். நல்ல ஆணும் பெண்ணும் சேர போகிறீங்க. நீண்ட நாட்களாக இருக்கிற திருமண தடை நீங்கி திருமண யோகம் பெறும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகின்றது. இந்த ஆணி மாதத்தினுடைய பலனை மேலும் ரெட்டிப்பாக்குவதற்கு உங்களுக்கு வால்மீகி முனிவருடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு சிறப்பை தரும். பதஞ்சலி முனிவருடைய ஜீவ சமாதி உங்களுக்கு வெற்றியை தரும். சித்தர்களுடைய வழிபாடு உங்களுடைய ஆரோக்கியத்தை பலம் பெறும். அது மட்டுமல்லாது செவ்வாய்தோறும் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுடைய மணாளனுடைய வாழ்க்கையை தேடி வரும், மணவாளனுடைய வாழ்க்கை தேடி வரும், கணவனுடைய ஆயுளை பெருக்கக்கூடிய இதெல்லாம் கூடுதல் சிறப்பாக உங்களுக்கு வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை சேவார்த்தி பண்ணுங்க. நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானை சேவார்த்தி பண்ணுங்க. எந்த கிரகம் எந்த பாவக அதிபதியான கிரகத்துவத்தை வழிபடணும். இதை தெரிஞ்சு புரிஞ்சு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் ராசி பலம் பெறும், வளம் பெறும். அப்போ ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜாதக கிரக அமைப்புகள் என்ன, கோச்சார அமைப்புகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா எப்படிப்பட்ட பலவீனமான ஜாதகங்களையும் நம்மால் பலமாக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு உங்களை கொண்டு செல்ல முடியும். இந்த மாதம் முழுவதும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆரோக்கியம் மிகுந்த மாதமாக காணப்படும். வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாத பலனும் கிரக சஞ்சார ரீதியாக, கோச்சார ரீதியாக கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் பாவிக்குது, காலபுருஷ தத்துவப்படி அந்த கிரகங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்ற ஒரு பலனை தான் நம்ம வெளிப்படுத்தின்னு இருக்கோம். இந்த கிரக பலம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எவ்வாறு செயல்படுகிறது, கோச்சார ரீதியாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இந்த மாதம் நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க. என்னுடைய தனிப்பட்ட குழுவிற்கு வாட்ஸ்அப்பில் பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம், உங்களுடைய பெயர் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதக பலாபலனை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாவித சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வணங்கக்கூடிய இந்த உமையவளிடம் மன்றாடி பிரார்த்திக்கிற. வாழ்க வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.